சிறுவாபுரி முருகன் கோயிலுக்குத்தான் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். ஆனால் அதே சிறுவாபுரியில் பழமையான அந்த சிவாலயம் எங்களை வழிமறித்து வசீகரித்தது. சுப்பனை தரிசிக்கும் முன்பு அவன் அப்பன் சிவனையும் தரிசித்து விடுவோமே என்றுதான் அந்த கோயிலுக்கு சென்றோம். ஆனால் நாங்கள் சென்ற நேரம் அந்த கோயில் சாத்தி இருந்தது. அடடா, என்ன இப்படி ஆகிவிட்டதே என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே சிலர் அந்த கோவிலின் திட்டி வாசலை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அவர்களிடம் நாங்களும் வரலாமா என்று கேட்டபோது தாராளமாக வாருங்கள் என்று உள்ளே அழைத்தார்கள். திட்டி வாசலை திறந்து கொண்டு நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அந்த காட்சியைத்தான் நீங்கள் முதலில் பார்த்தீர்கள். உள்ளே அந்த சிவன் கோயில் பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கிருந்த சிற்பங்கள் அந்த கோவிலின் பழமையை பறைசாற்றி கொண்டிருந்தன. இந்திரன், அகத்தியர், ராமனின் புதல்வர்களான லவகுசர்கள் ஆகியோர் இந்த சிவனை வழிபட்டு நலம் பெற்றனர். நாமும் வணங்கி நலம் பெறுவோம், வாருங்கள்.